அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து வாட்டர் டிவைனர் சுந்தரமூர்த்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காயை நீரோட்டம் பார்ப்பதற்கு எப்படி எந்த முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வடக்க ஒரு சேரன் மாநகர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 100 அடியில் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 100 அடியில் தண்ணி வந்துருச்சு. பட்டு ஆனால் 150 அடியிலையும் இன்னும் மட்டை இருக்குது, அதுக்கு இடையிலையும் மட்டை இருக்குது, ஒரு 2 இன்ச்சு தண்ணிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 150 அடி நல்ல தண்ணி, ஒரு 2 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு. ஸோ அவங்க 200 அடி ஓட்டி நிப்பாட்டிட்டாங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு பயனுள்ள தகவலை நம்ம தெரியப்படுத்துவோம். அப்போ நம்ம நீரோட்டம் பார்க்குறதுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட தண்ணி வர வீடியோவை அட்டாச் பண்ணி அதில் போட்டிருப்பேன். சரி, இன்றைக்கி நம்ம நீரோட்டம் பார்க்குறதுக்கு எந்த வகையான தேங்காய்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ரொம்ப உருண்டையாகவும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ஒரு கூம்பு வடிவமான அந்த வடிவத்தில் தான் இருக்கணும். அந்த காம்பு பகுதியானது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, பேக் சைடு நார் பகுதி. ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட டைரெக்ஷனும் தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறியும் புரிதலுக்காக நமக்கு அது பயன்படும். பாருங்கள், நான் கையில் தேங்காய் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த புரிதல் உங்களுக்கு அந்த கூம்பானது மேல் நோக்கி எழுந்திருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை தெரியப்படுத்துது. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுந்திருக்குது. அதுவே நீங்கள் அந்த காம்பு பகுதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே அந்த லேண்டு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த லேண்டு மேலே இருக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம பூமியில் என்ன ரியாக்ஷன் இருக்குதுங்கிறது நம்ம ஒரு பொருள் மூலிமா தான் நம்ம அதை உணர்த்த முடியும். ஏன்னா அந்த வகையில் தான் நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும், எவ்வளோ தண்ணி இருக்குது, அது தண்ணி உள்ள சரமா இல்லை எம்டி சரமா அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நம்ம நீருள்ள சரத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது டைரெக்ஷன் மூவ் பண்ணி போனீங்கன்னா அதனுடைய கூம்பு பகுதியானது அந்த டைரெக்ஷனை நோக்கி உங்களுக்கு இழுத்து காமிக்கும். இந்த டைரெக்ஷன் போங்க, இந்த டைரெக்ஷன் போங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய கூம்பு பகுதியானது உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக இந்த தேங்காய் நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிவைனிங் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் உள்ளே போங்க. அதாவது பக்கத்தில் அந்த சைட்டுக்காரங்களோ இல்லை பக்கத்தில் உங்களை பார்வையாளர்களோ வரும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த டிவைனிங் பார்க்க போங்க. உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல நம்ம சரியான ஒரு அடிக்கணக்கை நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல எடுக்க முடியாது. அப்போ அடிக்கணக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த இடத்துல. அப்புறம் நம்ம தவறுதலான பாயிண்ட்டுகள் நோட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் சைட்லேருந்து ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் போகும்பொழுது ஒரு தெளிவான மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த இடத்துல போய் நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். இப்போ ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரு டிவைனர் கூட சொல்லுவார், அந்த கூம்பு வடிவங்கிறது நிறைய பேசியிருப்பார் அவர். அந்த கூம்பு வடிவம் ரொம்ப முக்கியமானது ஒன்று தான். அந்த தண்ணியோட ப்ரெஷரை கூட நம்ம அந்த கூம்பு வடிவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் எந்த பொருளை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளை நீங்கள் முழுமையாக முதல்ல புரிஞ்சிக்கிங்க. நான் திருப்பி எல்லா வீடியோவிலும் நான் அதான் சொல்கிறது, நீங்கள் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காய் முழுசாக கற்றுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.